வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பொதுவாக என்ன பண்ணாருன்னா, ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணுங்கிறதுக்காக வேல் வகுப்பை 108 தடவை சொல்கிற மாதிரி மாற்றி அமைத்தார். இந்த மாற்றி அமைத்தனால அதுக்கு வேல்மாறல் மகாமந்திரம்னு பேர் வந்தது. எப்போவுமே ஒரு மந்திரத்தினுடைய ரகசியம் என்னென்னா, இந்த மந்திரம் உருவாக்கப்பட்ட போது யாருனால உருவாக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் சொல்கிறோம், நான் ஒரு கவிதை எழுதுனேன் முருகன் மேலே, நீங்கள் ஒரு கவிதை எழுதுனீங்க, அது கவிதை பாட்டுங்கிற தகுதியோடு நின்று போயிடும். அதுக்கு மேலே அதனால் ஒரு ரியாக்ஷனை கொண்டு வர முடியாது. எப்போ அதுக்கு மந்திரங்கிற தகுதி வருது, எப்போ பதிகம்ங்கிற தகுதி வரும்னா, படிக்கக்கூடிய அடியார்களுக்கு அது வேலை செஞ்சாதான் அது மந்திரம் பதிகம்ங்கிற தகுதியை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி வேலை செய்யுதுன்னா, உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் எல்லாருமே இப்படித்தான், ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி தான் இந்த ஒரு சொல்யூஷன் தேடி வரும்போது நம்ம வாழ்க்கையில் நிறையா துயரங்கள் கவலைகள்னால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். அந்த கவலைகளுக்கு தீர்வாக இந்த மந்திரம் அமையுது. அந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ண முதல்ல இந்த உடம்பு சார்ந்த நோய்கள் தீரும். இது கண்கூட நான் எத்தனையோ அடியார்கள், 1 இல்லை 2 இல்லை 10,000 அடியார்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். தீர்க்க முடியாத எத்தனையோ வியாதிகளை இந்த மகாமந்திரம் தீர்த்து வைத்திருக்கிறது. இந்த மந்திரம் பாராயணம் பண்ண உடம்பிலே இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தி ஆகும். அதை நான் கண்கூட பார்த்துருக்கிறேன்.